வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள இப்போ யாரும் சேராம வந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமாக உள்ள சேரலாம். வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். சமீபத்தில் சீரியல் நடிகை சித்ரா தற்கொலை பண்ணியிருந்தாங்க. இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு மிகப்பெரிய கண்ணோட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை முடிவு வந்த பிறகு இல்லை கொலை கிடையாது, தற்கொலை தான்ற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சுங்க. ஆனால் இதையும் தாண்டி சித்ராவோட ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும், கண்டிப்பாக சித்ராவை யாரோ ஒரு நபர் தற்கொலைக்கு தூண்டி இருக்காரு, ஸோ அதனால தாங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு ஆழமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்தேகத்தின் பேரில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டாங்க. அதில் கடைசியில் சிக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ராவோட ஹஸ்பண்ட் இருக்கார்லங்க ஹேம்நாத், அவர் தான் சிக்கினார். இப்போ அவரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. 6 நாட்கள் விசாரணைக்கு பிறகு ஹேம்நாத் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவரை எந்த பேஸில் போலீஸார் கைது பண்ணியிருந்தாங்க, இந்த ஆர்டிஓ விசாரணை பரவலாக இப்போ செய்திகளில் பேசப்படுதில்ல, அந்த விசாரணை எதுக்காக மட்டும் நடக்கும், ஒரு அமைச்சருக்கு சித்ராவோட மரணத்தில் தொடர்பு இருக்கிறதா மிகப்பெரிய பரபரப்பு தகவலை கசிஞ்சிருக்குங்க. இதை பற்றி தமிழகத்தில் ஒரு பிரதானமான இதழ் மிகப்பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரியே முன்னெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சித்ராவோட தற்கொலை வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் விசாரித்தாங்க. இப்போ வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தான் உண்மை. ஒரு பக்கம் போலீஸார், இன்னொரு பக்கம் ஆர்டிஓ. ஆர்டிஓனா வேறு எதுவுமே கிடையாதுங்க, நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்கள, வருவாய்த்துறை, இது கீழே வர்றதுங்க. இந்த ஆர்டிஓ விசாரணை தான் சித்ரா வழக்கில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆர்டிஓ விசாரணை இது எதுக்காக நடத்துவாங்க, முதல்ல அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டென்ட் ட்ராவல் பண்ணலாம். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி அந்த பொண்ணு 7 வருஷங்களுக்குள்ளேயே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறப்புக்கு வரதட்சணை கொடுமை காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுங்க. மேரேஜ் ஆகி 7 வருஷம் கூட அந்த பொண்ணு இறந்துட்டா சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையை டைரெக்டாக மேற்கொள்வாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க தான் முழுக்க இந்த ஒரு விசாரணையை முன்னெடுத்துட்டு போவாங்க. ஸோ சித்ராவுக்கு பதிவு திருமணமான விஷயம் சமீபத்தில் தெரிய வந்திருந்துச்சு. அதுவும் பதிவு திருமணமாகி மேக்ஸிமம் 3 மாதங்களுக்குள்ள தான் இவ்வளோ விஷயங்களும் அரங்கேறி இருக்குது. ஸோ 7 வருஷங்கள் வரைக்கும் கூட போக வேணாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஆர்டிஓ விசாரணை தேவைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. ஸோ இதனால தான் சித்ரா வழக்கில் ஆர்டிஓ விசாரணை உள்ளே வந்துச்சு. ஒரு பக்கம் சித்ரா குடும்பத்துக்கிட்டேயும் சரி, இன்னொரு பக்கம் ஹேம்நாத் குடும்பத்துக்கிட்டேயும் சரி விசாரணை துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டுச்சுலங்க. இதை சார்ந்து அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க மூலமாக நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இப்போ அதை பற்றி ஒன்று பார்க்கலாமே. கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சித்ராவுக்கும் ஹேம்நாத்துக்கும் பதிவு திருமணம் நடந்துச்சு. இது உண்மைதான். இது 2 வீட்டு பேரண்ட்ஸுமே ஒத்துக்கிட்டாங்க. திருமணமான முதல் நாள்லேயே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. ரியாலிட்டி ஷோவில் இவங்க அன்றைக்கே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஷோவில் சக நடிகர்கள் கூட சித்ரா நடனம் ஆடியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் கூட நீ சேர்ந்து நடனம் ஆடுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஹேம்நாத் சித்ராவை அப்பயே கண்டிச்சிருக்காராம். திருமணமான அப்பயே சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ இந்த ஷோவில் போனால் ஜஸ்ட் அங்கே பர்ஃபார்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்துடணும், டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட மட்டும்தான் இருக்கணும், மேல் ஆர்டிஸ்ட் கூட பண்ணக்கூடாது. இப்படி பல நிபந்தனைகளை ஹேம்நாத் இவங்க மேலே திணிச்சிருக்காங்க, சித்ரா மேலே. இது சும்மா சொல்கிற நினைக்காதீங்க. இந்த படப்பிடிப்புலாம் நடக்கும் பார்த்தீங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டில், அங்கே ஹேம்நாத் அவர்கள் சில முறை போனதாகவும் அவர் அங்கேயே நிறைய வம்பு தும்பலை ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. சித்ரா இது போல் இவங்க கூட டான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட டான்ஸ் பண்ணுறாங்க விஷயத்துலேயே இவருக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுருச்சான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகியிருக்கான், நீ இனிமேல் நடிக்காத, ஏன்னா அவங்க ஒரு படத்தில் கூட கமிட் ஆகிருந்தாங்க, அந்த படம் கூட ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம், நீ டான்ஸ் ஆடுறது மட்டும் கிடையாது நடிக்காத அப்படின்ற முட்டுக்கட்டையை கூட ஹேம்நாத் இவங்க விஷயத்தில் போட்டிருக்காராம். அதுக்கு சித்ரா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது போல் நான் பேங்க் லோன் வாங்கி தான் வீடு கட்டினேன், இப்போ 2வது வீடு ப்ராஜெக்ட் வேறு போய்கிட்டு இருக்கு, கார் வேறு வாங்கிட்டேன், இது எல்லாமே பேங்க் லோனை நம்பி தான் நான் பண்ணேன், இந்த நேரத்தில் நான் நடிக்கிறதே விட்டுட்டா யார் எனக்கு சோர்ஸாக இருப்பா, எனக்கு எப்படி பணம் வரும், நான் எப்படி கடனெல்லாம் அடைக்க முடியும்னு சித்ரா கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக லேசான வார்த்தைகளை ஆரம்பிச்சு தான் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடே வந்திருக்குங்க. அதுவும் இல்லை, ஒரு விஷயம் இப்போ புதுசாக வெளியே வந்திருக்கு. இவங்களுக்கு ரீசெண்டாக பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிச்சயதார்த்துக்கு தேவையான எல்லா பணத்தையும் அந்த ஒட்டுமொத்த செலவையும் சித்ரா தான் கவனிச்சுக்கிட்டாங்களாம். ஹேம்நாத் குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்க ஒரு பைசா கூட வாங்கலன்ற விஷயமும் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. இதில் உண்மைத்தன்மை என்னன்றது ஹேம்நாத்தோட குடும்பம் சொன்னதாங்க தெரியும். சித்ரா ஹேம்நாத் இந்த தம்பதிக்குள்ள இவ்வளோ தூரம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சாக வந்துக்கிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் தான் இவனுக்குள்ள உச்சகட்ட மன வேறுபாடு ஏற்பட்டிருக்குங்க. எஸ், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அந்த நைட்டு என்ன ஆகியிருக்கு, வழக்கம் போல் அவங்க ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்களோட சக நடிகையாக இருக்காங்களா ஷரண்யா, அவங்க காரில் நான் பிக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை வேண்டான்னு சித்ரா மறுத்துருக்காங்க.
ஷரண்யா கிட்ட கூட சித்ரா இது போல் ஹேம்நாத் கூட நான் தங்கியிருக்கேன்ற விஷயத்த ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறம் ஷரண்யா சரி கிளம்பிட்டாங்க. சித்ரா அந்த ஸ்பாட்டில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஹேம்நாத்தை அந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2 பேரும் தங்கியிருந்தது அந்த ஹோட்டல் அறையில் தான். இவர் கூட்டு வரும்போது கார்லேயே 2 பேருக்குமே பிரச்சனை ஏற்படுறதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. இது போல் இன்னைக்கு யார் கூட டான்ஸ் ஆடிட்டு வந்த இது போல் வார்த்தைகளை ஹேம்நாத் சித்ரா கிட்ட பிரயோகப்படுத்தியிருக்காரு. இது இவங்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துருக்கவே காருக்குள்ளே 2 பேருமே பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் காரை கீழே நிறுத்திட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிருக்காங்க. ரூமுக்கு போனதுக்கு பிறகும் இவங்களுக்குள்ள அந்த சண்டை ஓயவே இல்லையாங்க. ஸோ இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும் போதே ஹேம்நாத் செத்து போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதா இப்போதைக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ அவங்க கூட ஆடுற இவங்க கூட ஆடுற இதுக்கு நீ செத்தே போல இது போல வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதாகவும் இதனால தான் சித்ராவுக்கு உச்சகட்ட மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க தற்கொலை முடிவை எடுத்ததாகவும் இந்த விசாரணை நடந்துச்சு பார்த்தீங்களா, இதோட வட்டார தகவல் இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு ஹேம்நாத் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்படுது. சித்ராவோட சடலம் அங்கிருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்படுதுங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சா? இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள் வரைக்கும் ஹேம்நாத் கிட்ட தொடர்ந்து விசாரணையில் போலீஸார் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சித்ராவோட நடத்தையில் சந்தேகப்பட்டதா ஹேம்நாத் அந்த கடைசி கட்ட விசாரணையில் ஒத்துக்கிட்டு இருக்காருங்க. முதல்ல ஒத்துக்கலை, ஆனால் கடைசி கட்ட விசாரணையில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காராம். தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்துக்காக ஹேம்நாத்தை போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக கைது பண்ணாங்க அந்த காரணம் இப்போ தெரிய வந்துருச்சா? பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஹேம்நாத்தை ஆஜர்படுத்திட்டு பொன்னேரி கிளை சிறையில் இவர் இப்போ அடைக்கப்பட்டிருக்காரு. முன்னுக்கு முரணான தகவல்களை இவர் கொடுத்தது தான் இவர் சிக்கினதுக்கு காரணமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை சும்மா சொல்ற நினைக்காதீங்க. போலீஸாரோட ஒவ்வொரு விசாரணையிலும் இவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலை கொடுத்ததுனால தான் இவர் சிக்கி இருக்காராங்க. எப்படிப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹேம்நாத் முதல்ல சொன்ன பதில் இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே. ஏன்னா சித்ரா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வரும்போது அவர் கொடுத்திருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஊடகங்களை உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். அப்போ ஹேம்நாத் என்ன சொல்லியிருந்தாரு, இது போல் குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க சித்ரா, அதனால் நான் வெளியே போனேன், வெயிட் பண்ண சொன்னாங்க, வெளியே போனேன், அந்த நேரத்தில் அவங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஹேம்நாத் முதல்ல சொல்லியிருந்தார். இதே ஹேம்நாத் 2வது தினத்தரமாக சொன்னார் விசாரணையில், காரில் மறந்து என்னோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன், ஸோ ப்ளீஸ் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சித்ரா சொன்னதாகவும், இவர் அந்த ஹேண்ட்பேக்கை கார்லேருந்து எடுக்கிறதுக்காக கீழே போன கேப்பில் சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காருங்க. ஸோ முரண்பட்ட இது போல் தகவல் தான் இவரை கடைசியில் சிக்க வச்சிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். பல பேரும் சமீப காலமாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தது சித்ராவோட தாயாரியே குற்றம் சாட்டினாங்க. விஜயா இருக்காங்களா, அவங்களே குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது போல் பொண்ணோட மரணத்துக்கு தற்கொலை முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு இந்த தாயே காரணமாக அமைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இல்லைன்ற விஷயம் இப்போ விசாரணை மூலமாக தெரிய வந்துருச்சுங்க. எஸ், எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டுச்சுல, இந்த ஆர்டிஓ விசாரணை ஆரம்பிச்சது சித்ராவோட குடும்பம் இருக்கான அவங்க கிட்ட இருந்து தான். சித்ராவோட அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், இவங்க வீட்டில் ஆர்டிஓ விசாரணை முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் ஹேம்நாத் குடும்பத்துக்கிட்ட ஆர்டிஓ போயிருந்தாங்க. ஸோ அந்த விசாரணை அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உள்ள இது போல் என் பொண்ணு எனக்கு அன்றைக்கி நைட்டு கால் பண்ண விஷயம் உண்மைதான், எங்கம்மா இருக்கா நான் கேட்டால் ஷூட்டில் இருக்காமான்னு சொன்னாங்க, எப்பம்மா வருவேன்னு கேட்டால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான், எங்களுக்குள்ளே எந்த விதமான வாய்க்கா தகராறும் நடக்கலைன்னு அவங்க அம்மா விஜயா தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த விசாரணையில். இந்த விஷயத்தை அப்படியே உள்டாவாக மாற்றி ஒரு சில குரூப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் அம்மாவுக்கும் சித்ராவுக்குமே பயங்கரமாக சண்டை வந்திருக்கு, ஒரு கட்டத்தில் அம்மா இவங்களை திட்டினதாகவும் ஃபோனை கட் பண்ண சித்ரா இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்க தற்கொலை முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சுங்க. அது முழுக்க முழுக்க பொய்ன்ற விஷயம் இப்போ விசாரணையில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அது போல் ஒரு கிளாஷ் 2 பேருக்கு நடுவில் நடக்கவே இல்லையாங்க. இதை விசாரணை மூலமாக இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க மேலே சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ வலுவு சுத்தமாக இழந்துருச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஹேம்நாத் மட்டும்தான் குற்றவாளின்ற விஷயம் இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சுங்க. பெற்ற மகளை எந்த ஒரு அம்மாவும் தற்கொலைக்கு தூண்ட மாட்டான், இதை நான் மட்டும் செய்ய மாட்டேன், உலகத்தில் எந்த அம்மாவும் செய்ய மாட்டான்னு விஜயா அவர்களே செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மனசு எந்தளவு வலிச்சிருக்கு யோசிச்சு பாருங்கள். இது போல் வார்த்தைகளை கேட்டிருக்கும் போது இப்போ வரைக்கும் நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறதா கண்டிப்பாக நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க இந்த விஷயங்கள்லாம். ஒரு அமைச்சர் பேர் உள்ளே அடிபட்டுக்கிட்டு இருக்கு, 2 சிட்டிங் எம்எல்ஏ பேர் உள்ளே அடிபட்டுக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் டைம் வேறு, இந்த நேரத்தில் இது போல் பேர் வெளியே வர்றது அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேனே இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல போகிற அந்த கரை வெட்டி விஷயம் இருக்குல்ல, இது தமிழகத்தோட மிகப்பெரிய ஒரு இதழ் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி முன்னெடுத்திருந்தாங்க. அவங்க திரட்ட தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இருந்து மக்களுக்கான சாராம்சத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் டிவியோட முக்காவாசி ஷூட்டிங் அந்த பகுதியில் தான் நடக்குங்க. இது வேற எங்கேயும் தொலைவெல்லாம் கிடையாது, பூந்தமல்லி அருகில் தான் இருக்குது. அதுவும் இன்னும் உங்களுக்கு லிட்டரலாக சொல்கிறதா சித்ரா ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு வரணுன்ற காரணத்துக்காக தான் சித்ரா அந்த அறை எடுத்து தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு ஒரு அமைச்சரோட வண்டி அடிக்கடி வந்து போயிருக்கான். எதுக்கு அங்கே வந்தாங்க, சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்களா,
இல்லை ஷூட்டிங் அப்போ அந்த கார் மட்டும் வந்துச்சா உள்ள அமைச்சர் இல்லாமல் சுத்தமாக இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஸோ இந்த தகவல் இப்போ அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆடி காரு சித்ரா வாங்கினதா சமீபத்தில் செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க ஹோம் லோன் போட்டு எடுத்ததா சொல்லிட்டு. அந்த ஆடி காரை சித்ராவுக்கு வாங்கி கொடுத்ததில் கூட ஒரு அமைச்சர் உதவி இருக்காருன்ற விஷயமும் இப்போ வெளியே வருது. ஸோ முதல்ல வந்த அமைச்சர் காருக்கும் இந்த குறிப்பிட்ட ஆடி கார் விஷயத்தில் மாட்டியிருக்க அமைச்சருக்குமே தொடர்பு இருக்கான்னு தெரியல. இந்த அமைச்சர் தொடர்பு விஷயத்தை பற்றி அந்த குறிப்பிட்ட இதழ் சொன்ன பார்த்தீங்களா, அதோட குழுவினர் கேட்டிருக்காங்களாம். இது போல் அமைச்சரோட ஆதரவாளர் இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்களாம். அப்போ அந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களாம். இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எங்கேயோ நடக்கிற விஷயத்தை எது கூட சேர்த்து முடிச்சு போடாமல் இருக்குன்னு அவங்க அந்த பக்கம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சி இருக்குல்லங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த கட்சியில் இருக்க ஒரு சில நிர்வாகிகளே உள்ள சலசலப்பை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம். வேறு எதுக்காக இருக்க போகுது, வர்ற எலெக்ஷன் குறிப்பிட்ட நபரோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அவரை கழட்டி விட்டுட்டா அந்த இடத்துக்கு இவங்க போய் உட்காரலாம் பார்த்தீங்களா, இன்கேஸ் அந்த ஒரு தாட்டாக இருந்திருக்கலாம். இந்த விஷயத்தில் அதிகமாக பேர் அடிப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய பெரம்பலூர் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கார்ல தமிழ்ச்செல்வன், அவர் பேர் தாங்க பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஏன்னா இவரோட ஃபோட்டோஸை நீங்கள் சமீபத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. எதுக்காக சமீபத்தில் பதிவு பண்ணுறேன்னா, சித்ராவோட தற்கொலை வழக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அதிகமாக பேசப்பட்ட நபர் இவர் தான். ஃபோட்டோஸ் அதிகமாக அவங்க கூட இருக்க மாதிரி ஷேர் பண்ணப்பட்டதும் இவர் தான். இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்லியிருக்க விஷயம், என் பேர் இந்த விஷயத்தில் அதிகமாக அடிபடுறதுக்கு என்னோட சொந்த கட்சியை காரணம்னு தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காராம். ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, இவர் சில ஈவெண்ட்டுக்கு சித்ராவை அழைச்சிருக்காரு, சித்ராவும் போயிருக்காங்க. ஒரு சில ஈவெண்ட்டுக்கு இவரோட அழைப்பின் பேர்லேயே போயிருக்காங்க. இதுக்கான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலையை தினேஷ் அப்படின்ற நபர் பார்த்துருக்காரு. 24 வயசு தாங்க ஆகுது அவருக்கு. அவரு தெளிவாக சொல்லிட்டாரு, இல்லை இதுக்குமே எந்த தொடர்புன்னு தெரியல, இந்த எம்எல்ஏ கூப்பிட்ட விஷயம் இந்த திறப்பு விழா சம்மந்தமாக எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி இன்வைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வெளியில் பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே ரகசிய தகவலாம் கிடையாதுன்னு தினேஷ்ன்ற ஈவெண்ட் மேனேஜரும் சொல்லியிருக்காருங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட மேனேஜர் ஒருத்தர் கிடையவே கிடையாது. யாருக்கு? சித்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஷோக்குமே இவங்க தான் ஃபைனல் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்புவாங்களாம். இங்கே போகலாம் இங்கே போக வேணான்ற முடிவையே சித்ரா தான் எடுப்பாங்களாம். இவங்களுக்கு சொந்தமாக மேனேஜர் கிடையவே கிடையாது. இந்த தினேஷ் என்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா நடுவில் இது போல் சில கோவை சைடு இது போல் விஷயங்களுக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த தமிழ்ச்செல்வன் பேர் எதுக்காக சித்ரா விஷயத்தில் பெருசாக பேசப்பட்டது, இதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன்னு, இவர் மேலே ஏற்கனவே புகார் இருக்குங்க. அதுவும் பாலியல் சார்ந்த ஒரு புகார் தான். ஒரு பெண்ணை ஆபாசமாக படம் எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுற ஒரு குழு இருக்குது, அந்த குழுவில் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா மிகப்பெரிய புகார் அண்மையில் எழும்பி இருந்துச்சு. இந்த புகாரை தமிழ்ச்செல்வன் முற்றிலுமாக மறுத்திருந்தாருங்க. ஸோ ஏற்கனவே பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் இவர் பேர் அடிபடுறதுனால தான் சித்ரா கூட இருக்க அந்த ஃபோட்டோவை மேற்கோள் காட்டி நிறைய பேரும் இவரை கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. தமிழ்ச்செல்வன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேசுகிறத பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அதிமுகவை சேர்ந்த அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் இந்த விஷயத்தை பற்றி வாய் திறந்து பேசியிருக்காரு. நான் முதலே சொன்னேனே, ஒரு குழுவினர் இதை நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு, அந்த குழுவினர் இவர்கிட்ட ரியாக்ஷனை வாங்கியிருக்காங்க. வேறு யார்கிட்ட இருந்தும் கிடையாது, ஆர்டி ராமச்சந்திரன். இவர் இப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏ, அது மட்டும் இல்லை பெரம்பலூர் அதிமுக மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறவருங்க. 2 போஸ்ட் ஒரே நேரத்தில். இவர்கிட்ட அந்த கூடி கேட்டப்போ அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தமிழ்ச்செல்வன் சார்ந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் விவகாரத்தில் தமிழ்ச்செல்வன் சிக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயந்தான். சித்ரா மரணத்தில் தமிழ்ச்செல்வனுக்கு தொடர்பு இருக்கிறதா ஊடகங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, தகவலை வெளியாகிட்டு இருக்கு, நானும் கேள்விப்பட்டேன். தமிழ்ச்செல்வன் மீதான இது போன்ற புகார்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் மீதான கரும்புள்ளிகள், கட்சி மீது விழுகிற கரும்புள்ளிகள் கிடையாதுன்ற விஷயத்த அவர் ஆழமாக இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அரசியல் நோக்கத்தினால நான் அவர் மேலே பழி போடுறேன்னு தமிழ்ச்செல்வன் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது எனக்கு சரியாக படலைன்ற விஷயத்தையும் ராமச்சந்திரன் சொல்கிறாருங்க. அவர் சொல்ல வர அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல, இதில் இன்கேஸ் எம்எல்ஏ சீட்டு அவர் கிடச்சி, யாருக்கு? இந்த தமிழ்ச்செல்வன் இருக்கார்ல, அவருக்கு கிடச்சி அவர் ஜெயிச்சிட்டார் இந்த முறை அப்படின்னா அவருக்கு அமைச்சராகிற வாய்ப்பு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிமுக மாவட்ட செயலாளர்ன்ற மிகப்பெரிய பதவி அலங்கரிக்கிற வாய்ப்பும் அவருக்கு இருக்கான். ஸோ இந்த 2 மிகப்பெரிய பெருமைகளை அவர்கிட்ட தட்டி பறிக்கிறதுக்காக தான் நான் வேணும்னே பழி போடுற மாதிரி தமிழ்ச்செல்வன் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது கரெக்ட் கிடையாதுன்னு ராமச்சந்திரன் இப்போ பதிவு பண்ணியிருக்காருங்க. அண்ட் இதுக்கும் மேலே இந்த மாதிரியான விவகாரமான வேலைகளை தமிழ்ச்செல்வன் மாற்றிக்கிறது நல்லதுன்னு பணிவாக அட்வைஸும் கொடுத்துருக்காரு. எங்கே ஆரம்பித்த பிரச்சனை சித்ரா தற்கொலைன்னு ஒவ்வொருத்தராக கலந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட பத்திரிகை குழுவினர் ராமச்சந்திரன் கிட்ட இருந்து தகவல்களை வாங்கிட்டாங்க. இந்த தகவல்களை வச்சு தமிழ்ச்செல்வன் கிட்ட திரும்பவும் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, அவரும் பேசியிருக்காருங்க. அப்போ தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் மீதான முந்தைய புகாரை அதிமுகவினரே ஊதி பெருசாகிறதா சொல்லியிருக்காரு. சொந்த கட்சியிலேயே அவருக்கு எதிரிகள் இருக்க மாதிரி சித்தரிக்கிறாருங்க. அந்த வழக்கு ஏற்கனவே முடிஞ்சிட்டு தான் விஷயம் பதிவு பண்ணுறாரு. அதை ஏற்கனவே சொன்னேங்க, ஒரு பாலியல் புகார் ஒரு மேலே எழுந்துச்சு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. சித்ராவுடன் நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கல, ஒரு சில நிகழ்ச்சியில் மட்டும் தான் கலந்துக்கிட்டு இருந்தேன்.
அதுவும் 5 நிமிடங்களுக்கு குறைவாக எங்களோட அப்பியரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் நிகழ்ச்சிகள் தான் நான் மேக்ஸிமம் போயிருந்தேன் அவங்க கூட. இன்னும் கூட நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது சித்ரா ஆடி கார் வாங்கினதுக்கும் எனக்கும் தொடர்பு படுத்துகிறாங்க. ஆடி கார் வாங்கினாலும் காசு இருந்துச்சுன்னா நான் எங்கே இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்க போகிறன்ற விஷயத்தையும் இவர் சொல்கிறாருங்க. அண்ட் அதுக்கும் மேலே 9 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கார் வாங்கினேன், இப்போ வரைக்கும் அந்த காரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சித்ரா ஆடி காரை வாங்கினதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதா பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதில் உண்மையே கிடையாதுன்ற விஷயத்தையும் தமிழ்ச்செல்வன் திரும்ப பதிவு பண்ணியிருக்காரு. சித்ரா விவகாரத்தில் என் கட்சியில் இருக்கிறவங்களே எனக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு இவர் சொல்லியிருக்காராங்க. மகளே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, மொதல் விஷயம், ஹேம்நாத்தின் அளவு கடந்த அன்பு வெறுப்பாக மாறியதற்கு யாரை குற்றம் சொல்கிறது? ஏன்னா ஹேம்நாத் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடத்த சரியில்லைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மெசேஜஸ் கான்வர்சேஷன் அப்படி இருந்திருக்கு, அவங்களோட ஷூட்டிங் தளத்தில் இருந்த பிஹேவியர் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் சொல்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ நீங்கள் ஹேம்நாத் இடத்துல இருந்து பாருங்கள், உங்களோட மனைவி ஃபோனுக்கு இது போல எதனா அன்வான்ட் மெசேஜ் வரதா இருந்தாவோ, இல்லை அவங்க வேற யாருக்கும் நெருக்கமாக இருக்கிறதா இருந்தாலோ பொசசிவ்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் இல்லையா? இது அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது அவங்ககிட்ட தெரியப்படுத்தும் போது மென்மை போக்க கடைபிடிச்சிருக்கலாம், அவர் அதை பண்ணாரான்னு தெரியல. ஸோ அந்தளவு அன்பு வச்சிருந்த ஒரு நபருக்கு கடைசியில் அது வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு. அந்த வெறுப்பின் காரணமாக தான் அவரோட வாயிலிருந்து அந்தளவு மோசமான வார்த்தைகள் வெளியே வந்திருக்கு. ஸோ இதுவே அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சதாகவும் இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்க நம்ம இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் தோண்ட ஒரு சில புதிய பேர்கள் வெளியே வந்துட்டு இருக்கு, கரைவேட்டி பேர்களை வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியலங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சித்ராவோட மரணத்தை வச்சு சில அரசியல்வாதிகள் காய் நகர்த்துறாங்களோ அப்படின்ற எண்ணம் இப்போ ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தின திமுக கையில் எடுக்காமல் இருக்காங்களா, இது எப்படின்னு புரியல எனக்கு. இந்நேரத்துக்கு ஒரு பிரச்சனை அவங்க கையில் எடுத்துருக்கணும். பட் இதை பற்றி இன்னும் அவங்க பேசலை, இன்னும் அவங்க ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு கட்சிக்குள்ளேயே, அதிமுகக்குள்ளேயே இந்த 2 எம்எல்ஏ மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில கோஷ்டிகளோட கிளம்பும் போல இருக்கு. இப்படி தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை காமிச்சிக்கிறது அவங்களுக்கு சரியாக வருமானு தெரியல. ஆனால் அரசியல்வாதியாகவே இருந்தாலும் சரி, சித்ரா வழக்கில் தொடர்பு இருக்க ஒருத்தரையும் விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா இந்த விஷயம் இந்த ஒரு உயிரோடு நின்றணும். சினிமா துறையில், ஊடகத்துறையிலையோ கரவேட்டி சம்மந்தமாக யார் உள்ள நுழைஞ்சாலுமே அவங்களுக்கு பாடம் புகட்டுற வகையில் தான் இந்த ஒரு வழக்கு முடிச்சு வைக்கப்படணும். அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு வழக்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா முழுசான உண்மை என்னன்றது உலகத்துக்கு தெரியாமையே போயிடும். அஸ்யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சித்ராவோட பிரேத பரிசோதனையில் அரசியல் தலையீடு இருந்திருக்குமா? ரெண்டாவது கேள்வி, சித்ராவோட தற்கொலை விவகாரம் அமைச்சர் வரை நீள்வதை எப்படி பார்க்குறீங்க? மூன்றாவது கேள்வி, ஹேம்நாத் கைது செய்யப்பட்டிருப்பது சரி நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா, எதுக்காக? இந்த 3 கேள்விகளுக்குமான உங்களோட பதில் 2 இருப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.